إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்ம எல்லா முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. மேலும் அல்லாஹை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹை நினைவு கூறக்கூடிய இது போன்ற சபைகளிலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை மிக அதிகம் நேசிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம எல்லாருமே அல்லாஹ் நேசிக்கிறோமா இல்லையாப்பா? அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை நேசிக்கிறோம். நேற்று கூட 2 பீர்பாய்கள் வந்திருந்தாங்க. இப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், தக்வானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். தக்வா என்றால் அல்லாஹ்வை பயப்படுதல், சரியான அர்த்தம் தானே? அல்லாஹ்வை அஞ்சுதல், இறை அச்சம், தக்வான்னு சொல்லுங்கள். இப்போ அல்லாஹ்வை பயப்படுதல் என்று சொன்னால் நம்ம யாரை பயப்படுறோமோ அவங்க மேலே நேசம் ஏற்படுமா என்று பார்த்தால் இல்லை, அறவே ஏற்படாது. இப்போ பெரிய ரவுடி சும்மா எதுக்கெடுத்தாலும் கொலை பண்ணி போடுவான், அந்த மாதிரி பெரிய ரவுடியாக இருக்கார். அவரை பார்த்து பயப்படுவோம்ல, அவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கு பயமாக இருக்கும், அவர்கிட்ட பேசுகிறதுக்கு பயமாக இருக்கும், அவரிடத்துல தொடர்பு கொள்வதற்கு பயமாக இருக்கும். இருக்குமா இருக்காதான்? எல்லாருக்கும் பயம். ஆனால் அவர் மீது நேசம் ஏற்படுமா என்று பார்த்தால் நேசம் ஏற்படும். எப்போ வருமே ஒருத்தர் மேலே நேசம் ஏற்படும்? அப்படியே அல்லாஹ் தக்வான்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் சதானே அழகாக உதாரணம் சொல்லுவாங்க. நம்ம ஷேகுக்கு முன்னாடி நிற்கிறோமா? எப்படி நிற்கிறோம்? ரவுடிக்கு முன்னாடி குனிஞ்சு நிற்போம், அதே மாதிரி சர்க்கார் முன்னாடி குனிஞ்சு நிற்கிறோம். அவன்கிட்ட எந்த வார்த்தையும் பேசுகிறதே கிடையாது, சர்க்கார் முன்னாடி எந்த வார்த்தையும் பேசுகிறதே இல்லை. அவர் கூப்பிட்டா உடனே ஓடி போகிறோம், ரவுடி கூப்பிடுறார் ஓடுறான், அவருக்கு முன்னாடி சத்தம் வெளியே வர்றதில்லை. இது எல்லா தன்மைகளும் இருக்குது. அதே நம்ம ஷேഖ்கிட்டையும் நடந்துக்கிறோம். 2 விதமான பயத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒன்றுக்கு பேர் பயம், இன்னொன்றுக்கு பேர் காதல் என்று சொல்லணும், மரியாதை என்று சொல்லணும். அவர்கள் நம் மீது வருத்தம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நம்ம பணிஞ்சிருக்கிறோமா இல்லையா? அதுதான் தக்குவா. பயந்து ஓடுறதுக்கு பேர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹஷியத் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான், ஹவுஃப் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். இதுதான் பயந்து ஓடுது. அல்லாஹ் பயந்து, அல்லாஹ்வுடைய நரகத்துக்கு பயந்து, அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு பயப்படுறது. தக்குவாங்கிறது பயந்து ஓடுதற்கு பேர். தக்குவா என்று சொன்னால் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தக்குவா என்று சொன்னால் காதல், அல்லாஹ்வின் மீது நேசத்தால் வரக்கூடிய அந்த பேணுதலுக்கு பேர் தான் தக்வா.
இன்னொரு வித்தியாசம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ அதே ரவுடி நிற்கிறார், அவர் முன்னாடி உங்களை மாதிரி ஒருத்தர் வருமா, நீங்கள் தான் ஆட்டிலே பேர் புகழும், முன்னாடி மூஞ்சி முன்னாடி போகணுமா வர மாட்டோமா, புகழும். வெளியே வந்த பிறகு அந்த வண்டவே மாட்டிக்கிட்டேன் பாரு, அவனை பற்றி என்னெல்லாம் திட்ட முடியுமோ திட்டுவோம். ஆனால் தக்வா கல்பில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்தும் விலகிவிட்டாலும் திட்ட மாட்டோம், அப்பையும் புகழ தான் செய்யும். பயம் என்று ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு நோந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வோம், திட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் தக்வா கல்பில் இருந்துச்சுன்னா அந்த இடத்தை விட்டும் காலி செய்ததற்கு பின்பும் அவரை புகழுவோம், அவரை உயர்த்தி தான் பேசுவோமே தவிர என்ன செய்ய மாட்டோம், திட்டி விரட்ட மாட்டோம். இதுதான் தக்வா. இந்த தக்வா, இந்த பயம், இந்த காதல் இருக்குதா இல்லையா, ஒவ்வொரு முஃமினுடைய கல்விலையும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், முஃமின்கள் அல்லாஹ்வை மிக அதிகம் நேசிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். முஃமின்கள் அல்லாஹ்வை மிக அதிகம் நேசிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களின் நேசன் என்பதாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப முஹப்பத் அப்படிங்கிறது வெறும் நாம் மட்டும் அல்லாஹ்வை நேசிக்கிற, அல்லாஹ்வும் நம்மளை ரொம்ப நேசிக்கிறோம் இல்லையா, கண்டிப்பா நேசிக்கிறானா இல்லையா. அல்லாஹ்வுடைய நேசம் ரெண்டு விதமா இருக்கு. அல்லாஹ்வுடைய நேசம் ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று உஜூதன் ஒரு நேசம் இருக்கு. இந்த உஜூதன் அப்படிங்கிற நேசம் பொதுவான நேசம். பொதுவான நேசம்னா எப்படி, நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், காஃபிரா இருக்கட்டும், முஷ்ரிக்கா இருக்கட்டும், முனாஃபிக்கா இருக்கட்டும், முர்த்ததா இருக்கட்டும், நாய் பன்னியா இருக்கட்டும், சிங்கம் புலியா இருக்கட்டும், கல் கரடுகளா இருக்கட்டும், அல்லாஹ் படைத்த அனைத்து பொருட்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் படைத்த அனைத்து பொருட்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் ஹல்கு அயாலுல்லாஹ், படைப்பினங்கள் அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் அல்லாஹ் நேசிக்கிறானா இல்லையா பை, அல்லாஹ் கண்டிப்பா நேசிக்கிறான். ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். தன் உஜூதிலே எதையெல்லாம் அல்லாஹ் சுமந்து கொண்டிருக்கிறானோ அது அத்தனை வஸ்துக்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். இது ஒரு நேசம். இரண்டாவது நேசம் இருக்குதா இல்லையா, அது எப்ப ஏற்படும், அது அந்த வஸ்துக்கள் அல்லாஹ்வுடைய ஏவலை ஏற்று நடக்கும்போது, அல்லாஹ்வுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது, அப்ப அல்லாஹ் தஆலா அந்த வஸ்துக்கள் நேசிக்கிறானா இல்லையா. அந்த அடிப்படையில் யார் அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, அவங்க அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறாங்க. காரணம் என்ன, அவங்க அல்லாஹ்வுக்கு பரிபூர்ணமான அப்தாக இருந்தாங்க. அல்லாஹ் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டான் அப்படியெல்லாம் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அல்லாஹ் அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க. அடுத்த சஹாபாக்கள், நபிமார்கள், அவுலியாக்கள், அவர்கள் எல்லாம் நேசிக்கிறான்னு சொல்றான். அல்லாஹ் என்ன அவுலியாவுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசர்கள்னு சொல்றானா இல்லையா. அப்ப அவங்க மட்டும் தான் நேசர்களா, நம்ம நேசர்கள் இல்லையாண்டா இல்லை. இது உஜூதன் என்ற நேசம் எல்லாரையும் பொதுவான நேசம். அல்லாஹ் காஃபிர்களை எதிர்க்கிறான், அவங்க மேல கோவப்படுறான், இந்த நேசம் இருக்குதா இல்லையா, இது அல்லாஹ் சிலர்களுக்கு மட்டும் பொறுக்கி எடுத்து கொடுக்கக்கூடிய நேசம். இது அவருடைய செயல்களை வைத்து, அவருடைய அகலாக்களை வச்சு. இப்போ ஒரு கேள்வி வரும், இப்போ அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான்னா நம்ம மேல வருத்தமா இருக்கிறான். இப்போ அல்லாஹ் நாம் செய்த செயல்களால், ஏன்னா நம்முடைய செயல்கள் அளவிட முடியாத செயல்கள், நான் இந்த அளவு பாவம் செஞ்சுருக்கேன், இப்போ அந்த அல்ல என் மேலே ஒரு 20% மேலே அல்ல வருத்தமாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எத்தனையோ பேர் இவெல்லாம் வந்து உருப்படாதவே நம்ம நினச்சிட்டு இருப்போம், அவர் எல்லா இடத்துல உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார், இவரெல்லாம் பெரிய மகானுங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், தன்னைத்தானே அவரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் எல்லா இடத்துல ரொம்ப படு கேவலமான இடத்துல இருப்பார். பல்ஆம் இப்னு பாஊரா தெரியுமா? யார் பல்ஆம் இப்னு பாஊரா? யார்? அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு வலி இறை நேசர். எந்த அளவுக்கு இறை நேசர்னு சொன்னால், கராமத் கொடுக்கப்பட்ட வலி. காஜா அஜ்மீர் சொல்கிறாங்க, இறைநேசர்களுடைய அந்தஸ்து 100 அந்தஸ்து இருக்குது, அதில் 70வது அந்தஸ்துக்கு பின்பு தான் அல்லாஹ் தஆலா இறைநேசர் கராமத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ உயர்ந்த அந்தஸ்துல இருந்த அந்த வலி, அந்த இறைநேசர், அவங்க என்ன செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய எதிர்த்து ஒரு துவா செஞ்சிடறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா ஒரு நாக்கை இழுத்துறான், துவாவை அல்லாஹ் தஆலா மாற்றிட்டான். அல்லாஹ் அவங்களை குர்ஆன்ல பதிவு செய்வது எப்படி எல்லாம் சொல்றான், வதுலு அலைஹிம் நபஅல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலக மின்ஹா ஃபஅத்பஅஹு ஷைத்தான், அவங்க ஷைத்தானை பின்பற்றிட்டாங்க என்று அல்லாஹ் சொல்றான். வகான மினல் காவீன் என்று அல்லாஹ் தஆலா அவங்க ரொம்ப திட்டி சொல்றான்.
அவர்கள் நாயை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன் தஹ்மில் அலைஹி யல்ஹத் அவ் தத்ருகுஹு யல்ஹத். அது கொடுத்தாலும் நாக்க தொங்க போட்டு தான் போகும், அது கொடுக்காட்ட நாக்க தொங்க போட்டு தான் சுத்துன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா மிக லைட் போடுகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு அந்த அடியார் மேல வருத்தப்பட்டதாக அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாங்களே, ஒரே ஒரு சின்ன செயல் ஏற்பட்டது, அதனால் கேடுகட்டு இடத்துக்கு அல்லாஹ் அவங்களை தள்ளிட்டான். நாய் மாதிரி நாக்கு தொங்க விடப்பட்டார்கள். உலகத்தின் மாபெரும் படிப்பினை தரக்கூடிய வரலாறாக ஒரு வரலாறு சொல்லப்படும். நண்பர்களே, நம்ம அந்தஸ்து அல்லாட்ட என்ன இருக்கு? நம்ம முகமதியால பிறந்ததுனால அல்லாஹ் தண்டனையை உடனே கொடுக்கறதுல நம்மளை 4 பேருக்கு முன்னாடி அல்லாஹ் கேவலப்படுத்துறது இல்லை. அல்லாஹ் தஆலா முந்தைய உம்மத்துக்கு எந்த அளவு தண்டனை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஏதாவது நைட்டு பாவம் செஞ்சுட்டாங்கன்னா வீட்டு வாசல்ல எழுதிட்டு போயிடுவாங்க, இவர் இன்னைக்கு நைட்டு சாராயம் குடிச்சாரு அப்படின்னு எழுதிட்டு போயிடுவாங்க. போற வர்றவங்க எல்லாம் படிச்சுட்டு மலக்குமார்கள் எழுதிட்டு போயிடுவாங்க. போறவங்க எல்லாம் படிச்சு காரி துப்பிட்டு போவாங்க. ஒவ்வொரு நாளும் இவர் இன்று இரவு விபச்சாரம் செய்தார் அப்படின்னு சொல்லி எழுதி போயிடும், இவர் இன்று இரவு இந்த பாவத்தை செய்தார் என்று அவரவர்களுடைய வீட்டு வாசலில் எழுதப்பட்டுவிடும். அவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம்? தண்டனை, இந்த மாதிரி கேவலமான தண்டனைகளை கொடுத்தான். ஆனா உம்மத்தே முஹம்மதியால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல அல்லாஹ் அந்த மாதிரி உடனே கேவலப்படுத்துறது இல்லை, அந்த தண்டனைகள் எல்லாம் கொடுக்கறது இல்லை. இப்ப அல்லாஹ் நம்ம மேல நேசிக்கிறானா இல்லையா? நம்ம மேல முஹப்பத்தா வச்சு நம்ம நேசிக்கிறானா? அல்ல எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆசை இருக்கா இல்லையா? போய் ஆசை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இவன் லெட்டர் எழுதிடுறான், லெட்டர் எழுதி காதலிட்டு கொடுத்துட்றான். கொடுத்ததுக்கு அப்புறம் அவனோட ஒவ்வொரு நிமிஷம் திக் 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 என்ன பதில் வருமா? செருப்பு வருமா? விளக்கமாறு வருமா? இல்லை லவ் யூ டூ வருமா? இல்லை டைரி மில்க் வருமா? என்ன வரும்னு தெரில. இல்லை இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி தூக்கிட்டு வருவாரா? என்ன பதில் வரும் என்று தெரில. போயிடுச்சு, கேள்வி போயிடுச்சு. இந்த மாதிரி நான் உன்னை ஐ லவ் யூ காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேர் போயிடுச்சு. பதில் என்ன வருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் திக் திக்குன்னு இருக்கு. பார்த்தீங்களா? இப்போ அல்லாஹ் அவனை நேசிக்கிறானா இல்லையா? இந்த நேரத்தில் அல்லாஹ் மேல வருத்தமா இருக்கிறானா இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எத்தனையோ பேர் சின்ன வார்த்தைகளை சொல்லுவாங்க, அந்த வார்த்தையுடைய அந்தஸ்தை அவர்கள் அறிய மாட்டார்கள், அதன் மூலம் நரகத்தின் படுகொலியிலே குப்புற தள்ளப்படுவார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில பேர் சில வார்த்தைகளை சொல்லுவாங்க, அந்த வார்த்தையின் அந்தஸ்தை அவர் அடைய மாட்டார்கள், அதன் மூலம் மாபெரும் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அமலுடைய தரஜாத்துக்கு நமக்கு தெரியாது, நம்ம அல்லாஹ்வுடைய எந்த அந்தஸ்துகளும் நமக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கா இல்லையா? இப்போ அல்லாஹ் நம்ம நேசிக்கிறானா இல்லையா? இப்போ அல்லாஹ் நம்ம மேல வருத்தமா இருக்கிறானா இல்லை மகிழ்ச்சியா இருக்கிறானா? இப்படி அளவுகோல் இருக்கா இல்லையா? அதுக்கு சூஃபியாக்கள் சில அளவுகோல்களை சொல்லி தர்றாங்க. அதற்கு சூஃபியாக்கள் என்ன செய்யறாங்க? சில அளவுகோல்களை சொல்லி தர்றாங்க. எல்லாத்தை விட முதல் அளவுகோல் என்ன? ஈமான். ஈமான அல்லாஹ் நேசிக்கிறான், குஃப்ர அல்லாஹ் வெறுக்கிறான். உலகத்தில் மிக மிக அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்று ஈமான். உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக மிக அருவருப்பான வெறுக்கக்கூடிய ஒன்று என்ன? குஃப்ர். அல்லாஹ் அந்த ஈமான் நமக்கு பிச்சையா கொடுத்தானே இல்லையா? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டோம். நம்மளாம் முஃமின் ஆயிட்டோம். அல்லாஹ்வுக்கு உலகத்தில் மிக மிக பிடித்தமான ஒரு விஷயம் நம்மகிட்ட வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு முஃமினா இருக்கிறது. இப்போ இந்த முஃமினை அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கிறான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஅஹும் லின்னாஸ். அல்லாஹ்விடத்திலே மக்களுக்கு மிகவும் பிடித்தமானவர் யார் என்று சொன்னால், யாரை கொண்டு அதிகமாக அல்லாஹ் மக்களுக்கு பிரயோஜனம் ஏற்படுகிறதோ அவர்களை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். இப்போ நம்ம காலையில் சாயங்காலம் பாருங்க, நம்மனால எத்தனை பேருக்கு பிரயோஜனம் ஏற்படுது, நம்மனால எத்தனை பேருக்கு தொல்லை ஏற்படுதுன்னு பாருங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம நேசிக்கிறான்னு அர்த்தம். நம்மனால நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே தொந்தரவு படுறாங்க, எல்லாருக்கும் நம்ம டிஸ்டர்பா இருக்கோம், எல்லாருக்கும் நம்ம என்ன இருக்கோம்? ரொம்ப நோயை டிஸ்டர்பா இருக்கிறோம். ஏன்டா அப்படின்னு ஏன்டா அப்படின்னு நினைக்கிற நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை வெறுக்கிறதுக்கு அடையாளம், அல்லாஹ் நம்மளை விரும்பலைங்கிறது கிடையாது. அதே நம்மளால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்மளை பார்த்தா சந்தோஷப்படுறாங்க. ஒரு இடத்துலலாம் சிறுமை செய்யக்கூடிய நசீப் கிடைக்குது, ஒரு இடத்துலலாம் ஏதாவது வேலை செய்யக்கூடிய, மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வேலைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. நம்மளால சுற்றி சந்தோஷமா இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம இருப்பதால் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், மற்றவர்களுக்கு உதவியா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது என்று சொன்னால்
அல்லாஹ் நம்மை நேசிப்பதற்கான அடையாளங்கள் ஒரு அடையாளம் என்று சூஃபியாக்கள் சொல்லித்தரும். அடிக்கடி சொல்லுவாங்க, பஜுஸ் ஹித்மத் ஹல்க் தரீகத் நேஸ்த் அப்படின்னு சொல்லுவாங்க. தரீகத் அப்படின்னு சொல்றாமா, வெறும் அல்லாஹ்வுல திக்ர் செஞ்சுட்டு நம்ம தரீகத்வாதி ஆகிட்டோம், நம்ம வந்து நிறைய பயான்கள் சத்தமாக பேசிட்டோம், அதனால நம்ம தரீகத்வாதி ஆகிட்டோம் கிடையாது. பஜுஸ் ஹித்மத் ஹல்க் படைப்பினங்களுக்கு ஹித்மத் செய்யக்கூடிய வாய்ப்பு மட்டும் உனக்கு இல்லை என்று சொன்னால் அந்த தன்மை உன்ட்ட இல்லைன்னா தரீகத் நேஸ்த்ன்ட்டான், உன்ட தரீகத்தே இல்லை என்று சூஃபியாக்கள் சொல்லிட்டாங்க. அப்ப ஹித்மத் ஹல்க் நம்மகிட்ட எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும். படைப்பினங்களுக்கு சேவை செய்யக்கூடிய தன்மை, படைப்பினங்களுக்கு இஹ்சான் செய்யக்கூடிய தன்மை நம்மள்ட்ட எந்த அளவு இருக்குன்னு பார்க்கணும். ஹஜ்ரத் உஸ்மானே ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் இந்த மார்க்கத்தை ஆராய்ச்சி செய்தவரை. உஸ்மானே ஹாரூனி யார் தெரியும்? யாரும் தெரியுமா? யார்? ஹாஜா அஜ்மீர் நாயக் பெரிய ஷேக். ஹாஜா அஜ்மீர் நாயக் யாரு? ஒரே பார்வையில டெல்லிக்கு வந்து அஜ்மீருக்கு வர்றதுக்குள்ள 90 லட்சம் பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்த மகானவன். பார்வையால, பயான்லாம் இல்லை, மேடை போட்டு மைக்கு வச்சு பயான்லாம் இல்லை, பார்த்தாங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க. 90 லட்சம் பேர். நான் 90,000 நினைச்சிட்டு இருந்தேன், அப்புறம் தான் கிதாபுல பார்த்தா 90 லட்சம் போட்டு. 90 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு நெருக்கமானவர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்த, பார்வையால் கொண்டு வந்த மகானவன் அஜ்மீர் நாயக். அவங்க குதுபுல் அஃதாப் எஜமான், அவங்களுடைய ஷேഖையாக உஸ்மானே ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, நான் இந்த மார்க்கத்தை ஆராய்ச்சி செய்தவரை அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெறுவதற்கு மிக 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 லேசான வழி அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு சேவை செய்வதுதான் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு சேவை செய்வதுதான் நான் இந்த மார்க்கத்தை ஆராய்ச்சி செய்தவரை கிடைத்த மாபெரும் ஒரு. நம்ம பார்க்குறோம், போத போனால் ஏன் ஷேக்கிட்ட உட்காந்துடுறாங்க, வந்து ஷேக் ஹிதுமத்துன்னு வந்து உட்காந்துடுறாங்க, ஷேக்கிட்டே வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ நேற்று பேர் 2 பீர்பாய்கள் வந்துருந்தாங்க. அவங்க 2 பேரும் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்க, ரொம்ப வசதியானவர்கள் 2 பேருமே. 2 நாள் லீவு கிடைக்குது. லீவில் பொதுவாக அந்த வயசு இளைஞர்கள் என்ன செய்வாங்க? அழகாக சுற்றலாம், கடைக்கடையாக ஏறி இறங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். லீவு போட்டு வர்ற அளவுக்கு அவர்கள் என்ன இங்கே பெற்றுக்கொண்டார்கள்? மசாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க நினைக்கிறேன், யார் ஒரு ஆலிமுக்கு டேலா கட்டி எடுத்து தர்றாரோ, டேலா கட்டின்னு தெரியுமா? டேலா கட்டினா தெரியும். பீஷா போன அந்த காலத்தில் பீஷா காடுகளில் தானே போவாங்க. காடுகளில் போயிட்டு சுத்தம் செய்யறதுக்கு தண்ணி இருக்காது, செங்கக்கல் மாதிரி இருக்கும், தண்ணி உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ள அந்த கல். அந்த கல் சும்மா 2-3 கல் எடுத்துகிட்டு போவாங்க. அதை வச்சு தான் என்ன செய்வாங்க? சுத்தம் பண்ணிக்குவாங்க, கல்லை வச்சு சுத்தம் பண்ணுவாங்க. அதை ஒரு ஆலிமுக்கு எடுத்து கொடுத்தார் என்று சொன்னால் அவருடைய ஒட்டுமொத்த பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான். அதனால் அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு அவரை பாதுகாத்துட்டான். ஒரு டேலா கட்டி ஒரு ஆலிமுக்கு எடுத்து கொடுத்தார். இது என்ன பெரிய ஹிதுமத்தா? இதன் மூலம் அல்லாஹ் அவ்வளோ பெரிய பாவத்தை மன்னிச்சிடறான் அப்படின்னு சொல்லி இமாம் சொல்றான், மசாலி இமாம் சொல்றான். அப்ப அன்பர்களே, சின்ன ஹிதுமத்துன்னு நினைக்கிறோம், இதன் மூலம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து மிக உயர்ந்த அந்தஸ்து. சும்மா பா அந்த இதில் சுத்தம் பண்ணியிருப்பா அப்படின்ட்டாங்க, அது சொல்றாங்க. எடுத்து 2 வழக்கமாக எடுத்து 2 கூடி முடிச்சிட்டோம். அதன் மூலம் எல்லாம் நம்ம கல்வை சுத்தப்படுத்திடலாம். அது இஹ்லாஸை பொறுத்து, அது எந்த அளவுக்கு நம்மள்ட்ட இஹ்லாஸ் கலந்து இருக்குதோ, சின்ன வேலையா இருக்கும், அதன் மூலம் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்துகள் அல்லாஹ் கொடுக்கும். அஜ்மீர் நான் சொன்னேன்ல, 90 லட்சம் பேரை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி, அவங்க நம்மள மாதிரி இளைஞராக தான் இருந்தாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 15 வயசுல தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தாங்க. தோட்டத்தில் ஒரு ஃபகீர் சாப், ஒரு ஷேக் உடைய ஒருத்தவங்க வர்றாங்க. ஷேக்மார்கள் ஏழையானவர்கள், அவர்கள் ஊராக அப்படியே பயன்களுக்கு போவாங்க, மக்களுக்கு சேவை செய்வாங்க, தான் அவங்க வேலை. அவங்க வர்றாங்க, அந்த வழியாக ஒருத்தர் வர்றாங்க, ஒரு சூஃபி வர்றாங்க. வந்த உடனே இவங்க பார்த்துட்டாங்க, அஜ்மீர் நாயக் பார்த்துட்டு வாங்க சொல்லி அழகாக வந்து உட்கார வச்சு, தோட்டத்தில் உட்கார வச்சு அங்கே இருக்கிற பழங்கள்லாம் பறித்து கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் பறித்து கொடுத்து அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. இவங்களுடைய ஹிதுமத்து பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. அந்த மகானுக்கு என்ன செஞ்சிருச்சு? பிடிச்சி போச்சு. உடனே அவங்க பைக்குள்ளே, அந்த அழுத்துணி பை மாதிரி இருக்கும்ல, அதுலேருந்து ஒரு ரொட்டி எடுத்து இந்தாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரொட்டி எடுத்து கொடுத்தாங்க. இல்லை வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க, வேணாம் அப்படின்ட்டாங்க. சாப்பிட்டுப்பா, எடுத்துக்கு பார்க்கணும். இல்லை வேணாம் வேணாம்.
சரி சரி பாதியாவது சாப்பிடுப்பா. இல்லை வேணாம் கொஞ்சமாக எடுத்துக்குப்பா. சரி கொஞ்சம் பிட்டு கொடுத்தாங்க. சரி வேணாம் சரி வாங்கிட்டேன். அந்த மகான் போனதுக்கப்புறம் அந்த ரொட்டி துண்டை வாயில் வைக்கிறாங்க. அதற்கு பின்பு தான் எனக்கு ஒட்டுமொத்த அஸ்ரார்கள் திறந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அஜ்மீர் நாயகம். என்ன வருத்தப்பட்டாங்களா எஜமான், அவங்க கொடுத்தப்ப முழு ரொட்டியே சாப்பிட்டுருக்கணுமே, நான் அதை வாய்ப்பு விட்பட்டினேன், ஒரே ஒரு கடி கடித்ததால் இவ்வளோ இல்மி ஞானங்கள் அல்ல எனக்கு பிச்சை கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க ஹாஜா அஜ்மீர் நாயகம். என்ன வேலை செஞ்சாங்க அப்படி இஹ்லாஸா செஞ்ச ஒரு சின்ன ஹிதுமத்து அவர்களை அஜ்மீர் நாயகமாக்கிடுச்சு. இஹ்லாஸா செஞ்ச ஒரு சின்ன ஹிதுமத்து. இப்போ சர்க்கார் உள்ள வர்றாங்க, பா மண்ணா இருக்குப்பா சுத்தம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி போறாங்க. சர்க்கார் போயிட்டாங்களா, போயிட்டாங்க அப்பாடி ஏதாவது பண்ணிட்டு போறோம். திரும்ப சர்க்கார் உள்ள போயிட்டாங்கன்னா மறந்துடுவாங்க. எப்போ காலையாட்டே சொன்னேன் மறந்துடுவாங்க. அப்பாடி எஸ்கேப்பு ஓடு அப்படின்னு போயிடலாம். போக முடியாதா? அது இல்லை சர்க்கார் சொல்லிட்டாங்க, இந்த இப்படியே செஞ்சு முடிக்கலாம் இல்லையா? ஏப்பா ஏப்பா நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லி வேற யாராவது பசங்களை சொல்லிட்டு போகலாம். ஆனால் இப்போ இஹ்லாஸ்னா எப்படி, பரிபூர்ணமான இஹ்லாஸ்னா எப்படி, ஷேக் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பரிபூர்ணமாக சுத்தம் பண்ணிங்க. ஒரு மண் இல்லாமல், பாடத்தை கட்டடிக்காமல், உன்னுடைய ஓய்வு நேரங்களில் கொஞ்சம் அதுக்கான சிரமம் எடுத்து அதை ஷேக்குடைய உத்தரவுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இஹ்லாஸோட செய்யும் பொழுது அதற்கான அந்தஸ்தே வேற, அதற்கு அல்லாஹ்வுத்தாலா கொடுக்கக்கூடிய பதவியே வேற. அப்ப நம்ம சின்ன விஷயம் நினைப்போம், இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினைப்போம். அதன் மூலம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகள் உயர்வுகள் அது எவ்வளவோ உயர்ந்ததா இருக்கும். சின்ன ஹிதுமத் செஞ்சிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சாப்பிட்டு இருந்தாங்க. அவர் திருவாயிலிருந்து ஒரு பருக்கை மட்டும் தாடியில் மாட்டிக்கிச்சு. தாடியில் என்ன செஞ்சு மாட்டிக்கிச்சு. ஒரு சாபி யாரை சொல்லு, ஒரு யாரை சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துடுவோம்ல, எடுத்து விட்டாங்க. இந்த பருக்கை யாரை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் அவன் முகத்தை அலங்காரமாக்குவானாக, முகத்தை அழகாக்குவானாகன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுட்டாங்க. அந்த சாபிக்கு அடுத்த 100 வயசு கிட்ட வாழ்ந்தாங்க. 25 வயசு பையன் தான் எல்லாம் சொல்லுவாங்க, அவ்வளோ அழகா இருப்பாங்க. அத்தை 100 வயசு கிட்ட வாழ்ந்தாங்க. 25 வயசு பையன் எப்படி இருப்பானோ, ஒரு தாடி கூட வெண்மையாக மூத்தாகும் பொழுது 100 வயசு எஜமானுக்கு ஒரே ஒரு தாடி கூட வெள்ளைய கூட ஆகலையா, அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி அழகா இருப்பாங்க. அவங்க வரலாறுகள் எழுதுறாங்க. இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு சின்ன ஹிதுமத், அதன் மூலம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து. அதனாலதான் சூஃபியாக்கள் என்ன செய்வாங்க, அதிகமா பையத்து வாங்க முரீதுகள் வர்றாங்கல்ல, எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு ஹிதுமத் கொடுத்துருவாங்க. வேலைக்கு வீட்டு ஆள் வைக்கலாம்ல. நான் ஆரம்பத்தில் திருப்பூருக்கு வந்திருந்தப்ப சக்காட்ட சொன்னேன், லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம், தினைக்கும் ஆட்டுக்கறி வாங்கிட்டு இருக்கோம். தினைக்கும் ஆட்டுக்கறி கிலோ எவ்வளோமா? 800 அந்த காலம். இப்போல்லாம் 900 1000க்கு போயிட்டு இருக்குது. 1000 ரூபா ஒரு கிலோ. எவ்வளோ? 1000 ரூபா. ஒரு நாளைக்கு 6 கிலோ போடுறாங்க. எவ்வளோ ஆச்சு? 6000 ரூபா. நம்ம சாப்பிட்ற ஒரு நேரம் மதியானத்துக்கு கறி மட்டும், சால்னால சாப்பாடுலாம் தனி, சால்னால போகிற காய்கறிகள் சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற கறி மட்டும் எவ்வளோ? 6 கிலோ. 6000 ரூபாய்க்கு ஆட்டுக்கறி சாப்பிட்றோம். இவ்வளோ செலவு பண்ணுறோம் ஹிதுமத்துக்கு. மசாலா அங்கே நம்ம தான் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தான் பாத்திரம் விளக்குறோம். பாத்திரம் விளக்க ஒரு ஆள் போட்டால் என்ன? 6000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு மதியானம் சாப்பாடு மட்டும் சாப்பிட்றோம். போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ எனக்கு தெரியாதா அப்படின்னா சார், ஏன் சார் கேட்டோம், 500 ரூபா சம்பளம் கொடுத்தா ஆள் வந்துடுவாங்க, 1000 ரூபா சம்பளம் கொடுத்தா எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்க ஆள் வந்துடுவாங்க. இந்த வேலையை நம்ம பசங்க செய்வதன் மூலம் இல்முல பரக்கத்து ஏற்படும்பா அப்படின்னு சொன்னாங்க கருத்திருப்பது. அதோட வாங்கிட்டு அவங்க இல்முல பரக்கத்து ஏற்படும். சாதாரண வேலை தான், பாத்திரம் விளக்குறோம், ஒரு 20 நிமிஷம் ஆகுமா, 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகுமா, எடுத்து பாத்திரம் விளக்குறது சாதாரண வேலை தான். அதன் மூலம் அவங்க இல்முல பரக்கத்து ஏற்படும்பா அப்படின்னு சக்கான அதோட வாங்க முடியாச்சு. வேலைக்கு ஆள் போடுங்கன்னு சொல்றதை விட்டாச்சு. சாதாரண விஷயம்தான், அதன் மூலம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தா. சகான சொல்லி காட்டினாங்க. சகான மதச வாக்கியத்தில் வந்து எழுத்து பயிற்சிக்குன்னு தனியாக பாடங்கள் போட்டு எக்ஸாம்லாம் வைப்பாங்க. அப்போ எக்ஸாம் வச்சுருக்குறாங்க, எழுத்து பாடம் பயிற்சி மட்டும் வரவே மாட்டேது சர்க்கார். எழுத்து அழகாக மட்டும் வரவே வரலையா. ரொம்ப நாள் இவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க, அவங்க வரவே இல்லை. அப்போ இர்ஃபான் சர்க்காருக்கு லெட்டர் போட்டாங்க, எல்லா பாடமும் சூப்பர், கஷ்டமாக இருக்குது, எழுத்து பயிற்சி மட்டும் வரமாட்டேது சர்க்கார் அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டாங்க. அப்புறம் இர்ஃபான் சர்க்கார் பார்த்து சொன்னாங்கன்னா பதில் லெட்டர் போட்டாங்க, அந்த உஸ்தாதுக்கு அதிகமாக ஹிதுமத் செய்ப்பா, எந்த உஸ்தாது உனக்கு அந்த பாடம் நடத்துகிறாங்களோ அந்த உஸ்தாதுக்கு அதிகமாக ஹிதுமத் செய்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே பயிற்சி எக்ஸ்ட்ரா நைட் ஃபுல்லாக முழிச்சு பயிற்சி அதெல்லாம் ஓரமாக போட்டாங்க. அந்த உஸ்தாதுக்கு முழு ஹிதுமத் சர்க்கார் இறங்கிட்டாங்க.
அவங்க பெட் எடுத்து வைக்கிறது, சாப்பாடு கொண்டு போகிறது, 3 சாப்பாடு எடுத்து பாத்திரத்தை கழுவி வைக்கிறது, நிறைய ஹிதமத் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வீடுகள்லாம் பக்கத்தில் இருக்கும், வீட்டுக்கு ஹிதமத் செய்யறதுன்னு சொல்லி அதிகமாக ஹிதமத் செஞ்சாங்க. அந்த வருஷம் சர்க்கார் மொத்த மதரசாவில் வாக்கியத்தில் வேளாண் அத்தனை பேரில் ஃபர்ஸ்ட் மார்க் சர்க்கார் எடுத்தாங்க. ஒரே மாதத்தில் சும்மா சொற்பமான கேப்பில் சார் அந்த மார்க் எடுக்கக்கூடிய பாக்கியத்தால் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ படைப்பினங்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய இந்த வேலை இருக்குதா இல்லையா? பொதுவாக அஸ்தத் செஞ்சாதான், உஸ்தாது செஞ்சாதான், ஷேഖ് செஞ்சா, இது அந்தஸ்துகள் உயர்ந்தது. சாதாரணமாக நீங்கள் போகிற வழியில் ஒரு குப்பை கிடக்கு, அதை எடுத்து உரமாக போடுங்க. ஒரு சின்ன பையன் அந்த கையில் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறார், மேலே பெட்ருக்கு எடுத்து கொடுங்க, அதை எடுத்து கொடுத்தீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு அல்லாஹ் அந்த அடியானை பொருந்தி கொள்கிறான். அதான் சூஃபியாக்கள் சொல்லும், பஜூஸ் ஹிதமத்தை ஹல்க் தரீகத்து நேஸ்த். ஹிதமத்தை ஹல்க் வட்ட இல்லை, பிறர்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இடத்துல இல்லை என்று சொன்னால், வேலை வாங்குவாங்க, எனக்கெல்லாம் ஹிதமத்லாம் செய்ய இறங்கியெல்லாம் எனக்கு வேலை செய்ய தெரியாதுங்க அப்படின்னு நினைச்சியா, தரீகத்தை நேஸ்த் ஒன்று தரீகத்தை இல்லை என்பதற்கு அர்த்தம் அப்படின்ட்டாங்க சூஃபி. இது என்ன முதல் அடையாளம்? அல்லாஹ் நம்மை நேசிக்கிறானா இல்லையா? யாராவது பார்க்குறீங்க இந்த மாதிரி அதிகமாக ஹிதமத் செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க, அல்லாஹ் அவனை நேசிக்கிறதுக்கான அடையாளம். நீ அவனும் நேசிக்க எது சொன்னாலும் செய்கிறாங்க, ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க. சில மாணவர்கள் அப்படி இருப்பாங்க, மாணவர்களுக்கும் உதவியாக இருப்பாங்க, உஸ்தாதுமார்களுக்கும் உதவியாக இருப்பாங்க, சர்க்காருக்கும் உதவியாக இருப்பாங்க, மதரசாவுக்கும் ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அவர்களால் மதரசாவுக்கு ரொம்ப லாபங்கள் கிடைக்கும், அவர்களால் மதரசாவுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது, ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம். இந்த மாணவர் அந்த மாணவர் குறிப்பிட்டு சொல்லலை, பார்த்து நம்ம நிலைமை எப்படி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஹிதமத் செய்யறதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? நம்ம உஸ்தாதுக்கு செஞ்சாதான் ஹிதமத்து, மற்றவங்க செய்ய ஹிதமத் இல்லை. எந்த ஒரு படைப்பினங்களுக்கு செஞ்சாலும் சரி, ஹிதமத்தை ஹல்கு தான். உலகத்தில் எந்த படைப்பினங்களுக்கு செஞ்சாலும் சரி. எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, ஒரு செப்பல் போட்டு கிடக்கு, அதை நீங்கள் திருப்பி போட்டீங்க, அந்த செப்பலுக்கு இந்த ஹிதமத் செஞ்ச மாதிரி. இதையும் அல்லாஹ் பார்க்குறான், இதையும் அல்லாஹ் தஆலா நன்மைகள் அந்தஸ்தில் எழுதுறான். ஒரு செப்பல் கோணலாக கிடக்கு, அதை நேராக்கி வச்சிங்க, இதுவும் நன்மையான காரியம் தான். இது அந்த செப்பலுக்கு நீங்கள் செய்த மரியாதை, அதற்கு செஞ்சால் ஹிதமத்து. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே நம்ம என்ன செய்யணும்? இன்னொருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, உதவிகரமாக இருப்பது. இது அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம். இரண்டாவது அடையாளம் சூஃபியாக்கள் சொல்லி தர்றாங்க, நற்காரியங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகளை அல்லாஹ் அவருக்கு அதிகமாக உண்டாக்குவான் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல காரியங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகளை அதிகமாக உண்டாகும். அதுவும் அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம். நல்ல அமல்கள் செய்யறதுக்கு, தொழுகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஃபஜ்ர் மட்டும் நான் தொழுக முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டார் அவர். நானே எந்திரிக்காட்டியும் கழுத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் பள்ளிவாசலில் தள்ளிடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை எல்லாம் உண்டாக்கிருக்கு. நற்காரியங்கள் அதிகமாக செய்வதற்கான சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்கும். 24 மணி நேரம் எல்லாம் ஒரு சும்மாவே விட மாட்டோம். காலை எழுந்து ஓடு ஓடு ஓடு, தொழுதியா, அடுத்த வேலை பண்ணு, அடுத்த தொழுதியா, போனோம் போ, அடுத்து இப்போ அடுத்த வேலைன்னு சொல்லி எல்லாம் விரட்டி நற்காரியங்கள் செய்ய வைத்து கொண்டே இருப்பான். ஒரு நேரம் கூட ஒரு பாவத்தின் பக்கம் செல்வதற்கான சூழ்நிலைகளை உண்டாக்க மாட்டான். இதுவும் அந்த அடியானை அல்லாஹ் நேசிப்பதற்கான அடையாளம் என்று சூஃபியாக்கள் சொல்லித்தரான். அப்ப நம்ம பாருங்க, இன்னைக்கு காலையில் சாமியும் பாருங்க, நமக்கு ஏதாவது நற்காரியங்கள் மிஸ் ஆச்சா? ஏதாவது நற்காரியங்கள் நம்ம விட்டுருவோம். அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதுவும் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்று சொல்றான். சர்தாசம் சொன்னாங்களா இல்லையா, லா யஸாலு யதகர்ரபு இலைய அப்தி பின் நவாஃபில். எக்ஸ்ட்ராவான அந்த நற்காரியங்களை கொண்டு அடியான் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே இருப்பான். ஹத்தா அஹ்பப்துஹு, ஒரு நேரம் ஏற்படும் அல்லாஹ் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பித்து விடுவான். ஃபஇதா அஹ்பப்துஹு, அந்த அடியானை அல்லாஹ் மட்டும் நேசித்து விட்டால், குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கக்கூடிய காதாக நானே ஆகிறேன் அல்லாஹ் சொல்றான். வபஸரஹு அல்லதி யப்சுரு பிஹி, அவன் பார்க்கும் கண்ணாக நானாக விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அதுலேயும் குறிப்பாக ஹுகூக் இபாதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஹுகூக்குல்லா கூட அல்லாஹ் தஆலா அமையசமே மன்னிச்சு விட்டுருவோம். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இப்போ தொழுகை, நோன்பு, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள். இதில் அமையசமே ஏதாவது குறை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் கூட திட்டுவாங்க, அடிப்பாங்க, அதெல்லாம் சரி. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், சரி விடுப்பா, இந்த ஒரு வாட்டி தான், அடுத்த வாட்டி சரியா செய்யும், அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஹுகூக் இபாது இருக்குதா இல்லையா, அடியார்களுடைய ஹக் இருக்குதா இல்லையா, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதில் அல்லாஹ் தஆலா மன்னிச்சா பத்தாதுன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான்.
இந்த அடியான் அவனை பொருந்தி கொள்ளாதவரை அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்ளவே மாட்டான். பராத் இரவுல, மிஅராஜ் இரவுகள்ல, லைலத்துல் கத்ர் இரவுகள்ல அல்லாஹ்வுல ஒட்டுமொத்த படைப்பினங்கள் பாவங்களை மன்னிச்சிடறேன் நல்லா சொல்றாங்கல்ல. எல்லாரையும் நான் மன்னிச்சிடுறேன். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கூட்டத்தார்களுடைய ஆட்டு மந்தையில் முடி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு அடியார்களை மன்னிச்சிடுறேன் என்று எல்லாம் திறந்து வரக்கூடிய அந்த இரவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இரவிலேயும் இன்னொரு முஸ்லீமுடைய மனதை வருத்தப்படுத்தியவர் எல்லாம் மன்னிக்கிறது கிடையாது. அவரை வெயிட் பண்ணி வச்சிடறான், சபரு செய்யும். பராத் இரவுல கையேந்தின அத்தனை பேரையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். ரமதான் வருது, அத்தனை பேரையும் எல்லாம் மன்னிச்சிடறான். லைலத்துல் கத்ர்ல ஒட்டுமொத்த ரமதான்ல எத்தனை பேரை மன்னிக்கிறானோ அத்தனை பேரை லைலத்துல் ஜாயிஸா ஈதுக்கு முந்தின நாள் இரவுல அத்தனை பேரையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். கேள்வி கணக்கே கிடையாது. அவன் தௌபா செய்யவே இல்லை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் கூட சொல்லல, தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட அவனுக்கு ஏற்படல. ஆனா அத்தனை பேரையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான், எல்லாரையும் மன்னிச்சிடறான். அந்த லைலத்துல் ஜாயிஸா என்று சொல்லப்படக்கூடிய ஈதுடைய முந்தின நாள் முஸ்லீமா இருந்தியா மன்னிப்பு, அத்தனை பேரையும் மன்னிக்கிற அல்லாஹ் தஆலா இன்னொரு அடியான் கூட நீ பேசாம அவங்க கூட வருத்தம் வச்சுக்கிட்டு, அவங்க மேல குரோதம் வச்சுக்கிட்டு, விரோதம் வச்சுட்டு உட்காந்துருந்த, அவங்க மேல கல்வியில் ஒரு வெறுப்பு வச்சுட்டு உட்காந்துருந்த, வெயிட் பண்ணு, மாத்திக்கிட்டா மன்னிச்சிடறேன், மாத்தலையா மன்னிக்க முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா அவ்வளோ அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன், மன்னிக்கிறது இல்லை. இந்த அடியான் மன்னிக்காதவரை அந்த அல்லாஹ் மன்னிக்கிறது. இந்த ஹுகூக இபாதுல இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கு, இன்னும் கவனமாக இருக்கும். அதில் ஏதாவது நம்மகிட்ட குறை ஏற்பட்டு இருக்கிறதா என்று பார்க்கணும். அது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அழித்துவிடும். அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது அனஸ் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, யா புனைய இன் கதர்த அன் துஸ்பிஹ வ தும்சி வ லைஸ ஃபீ கல்பி கிஷ்ஷுன் லி அஹதின். நீ காலையிலையும் மாலையிலையும் இவ்வாறு செய்வதற்கு சாத்தியமானால் ஃபஃஅல் செய்து. என்ன செய்வது? யாரை பற்றியும் காலையில் வீடு கூட்டுறோமா இல்லையா, காலையோட ஃபஜ்ர்ல கூட்டி முடிச்சிடறோம், அசல்ல மகரிப்ல இன்னொரு மாசாவை கூட்டி முடிக்கிறோம், பேசிடலாம். அந்த மாதிரி கல்வை கூட்டி விடு, யார் மீதும் குரோதம் இல்லை. இன்னைக்கு காலையில் ஃபஜ்ருக்கு எந்திரிச்ச உடனே நேற்று நைட்டு வரைக்கும் அவன் வந்து மண்டையில் கொட்டினான், அவன் வந்து இடிச்சுட்டு போனான், அவன் வந்து முறைச்சிக்கிட்டே போனான், அவன் வந்து இப்படி பண்ணான், எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன். எல்லாரையும் அவர்கள் செய்த அத்தனை குறைகளையும் அவங்க என்னென்ன அநியாயம் செஞ்சாங்களோ அத்தனையும் நான் மன்னிச்சுட்டேன் ரப்பே அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நீங்கள் 1000 ரக்காத் தொழுகுவதை விட அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி. ஏன் யாரை மன்னிச்சிங்க? அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களை மன்னிச்சிருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை மன்னிச்சிருக்கீங்க. அல்லாஹ் அவ்வளோ சந்தோஷப்படுற அவர்கள் மேலே. வலைஸ ஃபீ கல்பி கிஷ்ஷுன் லி அஹதின். அதுக்கு அல்லாஹ் கொடுக்குற கூலி என்ன தெரியுமா? சாதாரண எவ்வளோ நேரம் ஆகும் பை? ஒரு சென்று வந்தீங்க, இந்த அதெல்லாம் நேற்று வரைக்கும் யாரெல்லாம் எனக்கு துரோகம், எனக்கு அநீதி செய்தார்களோ, மனசை வருத்தப்படுத்துக்கணும், அத்தனை பேரும் நான் மன்னிச்சிட்டேன் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகும்? 10 செகண்ட் ஆகுமா? 15 செகண்ட் ஆகுமா? அதுக்கு எல்லாம் கொடுக்குற கூலி என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஃஅல், அவ்வாறு நீ செய்து விடு, வதாலிக மின் சுன்னத்தி, இது என்னுடைய வழிமுறைப்பா. யார் என் சுன்னத்தை ஹயாத்தாக்கினார்களோ அவர் கான மஇய ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே என்னோடு அவர் இருப்பார் அப்படின்னு நான் சொல்லுவார். சொர்க்கத்துக்கு போறதே பெரிய விஷயம். ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறதுனா கான மஇய ஃபில் ஜன்னா, என்னோடு அவர் சூனத்தில் இருப்பார் என்று சொன்னாங்க சொல்லுவார். இதை விட பெரிய ஏதாவது இந்த வேணுமா? மகிழ்ச்சி ஏதாவது வேணுமா? இப்போ காலையிலையும் மாலையிலையும் அசர் தொந்து முடிச்சோடனே அவரோ போகும்போது யாரெல்லாம் இன்னைக்கு காலையில் எவ்வளோலாம் ஒம்பிழ்த்தானோ பாடத்தில் உட்காந்துருப்பேன், அவர் குத்துவார், இவர் கொடைவார், எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். அவர் மனசு வருத்தப்படுத்தினார், இவர் வந்து அடித்தார், இவர் தொந்தரவு பண்ணார், நான் மன்னிச்சிட்டேன். சொல்வதற்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும். அந்த ஸ்தலம் என்ன கொடுக்குறான்? கான மஇய ஃபில் ஜன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தில் என்னுடன் அவர் இருப்பார். அதை நம்ம ஹுகூக் இபாதுல ரொம்ப கவனமாக இருக்கு, அதில் எந்த குறையும் ஏற்பட்டக்கூடாது. இது அல்லாஹ் நேசிப்பதற்கு அடையாளங்கள் மிக முக்கியமான அடையாளம். அதுலேயும் ஹுகூக் இபாதுலையும் பெற்றோர்கள் விஷயத்தில், உஸ்தாதுமார்கள் விஷயத்தில், குறிப்பாக உங்களுடைய சகோதரர்கள் அண்ணன் தம்பி விஷயத்தில், வேற ஆளாக இருக்கட்டும், அதோட குறிப்பாக உங்கள் அண்ணன் தம்பி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். உங்கள் உறவுகள் விஷயத்தில் இதில் இன்னும் கவனமாக இருக்கும். ஏன் சதாசம் சொல்கிறாங்களே இல்லையா, ரிதர் ரப்பி ஃபி ரிதல் வாலி, அத்தாவன் மேலே சந்தோஷமாக இருந்தால் அல்லாஹ் மேலே சந்தோஷமாக இருக்கான். ஒரே வார்த்தை தான், சுஹ்துர் ரப்பி ஃபி சுஹ்தில் வாலி, அல்லாஹ் அத்தாவன் மேலே வருத்தமாக இருந்தால் அல்லாஹ் மேலே வருத்தமாக இருக்கான். ஒரே வார்த்தையில் முடிச்சாங்க சொல்லலாம், சின்ன ஒரு வார்த்தை தான். அப்போ அல்லாஹ்வை பொருத்தத்தை நாடுவதற்கு நம்ம என்ன செய்வோம்? நிறைய தொழுதா அல்லாஹ் பொருந்திக்குவான், நிறைய திக்ர் செஞ்சா அல்லாஹ் பொருந்திக்குவான். ஏன்னா நம்ம திக்ரில் எத்தனை ஓட்டம் இருக்குன்னு தெரியாது, எத்தனை ஓட்டம் இருக்குன்னு என்ன செய்யாது நமக்கு தெரியாது.
ஆனால் இது போன்ற விஷயங்கள் இருக்குதா இல்லையா, அடியார்களை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்கள், இதன் மூலம் அல்லாஹ் ரொம்ப வெகு சீக்கிரமாக அல்லாஹை அடைந்து கொள்ளலாம், அல்லாஹை சந்தோஷப்படுத்தி விடலாம். விளங்குதா இல்லையா? இது நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். இதன் மூலம் அல்லாஹ் ஒரு அடியானையும் கண்காணிக்கிறான், அல்லாஹ் அந்த அடியானை நேசிப்பதற்கான அடையாளம். இன்னும் சில அடையாளங்களை சூஃபியாக்கள் சொல்லி தர்றாங்க. இன்னும் ஒரே ஒரு அடையாளத்தை மட்டும் சொல்லிடுறேனே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜபத் முஹப்பதி, என் ஒரு சில பேரை நேசிக்கிறத அல்லாஹ் தம் மேலே கடமையாக்கிட்டான். நம்ம அல்லாஹ் நேசிக்கிறது கடமை நம்ம மேலே. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு சில பேர் நேசிப்பதை என் மீது நான் கடமையாக்கி கொண்டேன். நேற்று திருச்சியிலேருந்து இந்த வெள்ளிக்கிழமை மஜ்லிஸுக்கு திருச்சியிலேருந்து 4 பேர் வந்திருந்தாங்கல்ல, நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க கூட தான் முஸ்லீம் வந்திருந்தேன். இப்போ அவங்க கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது சொன்னேன், நீங்கள் 4 பேர் இருக்கீங்களே, அல் முத்தஹாபீன ஃபிய லிஸ்ட்டில் வந்துட்டீங்க. முத்தஹாபீன ஃபியன்னு அர்த்தம், அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவர் நேசித்து கொண்டவர். நம்மளாம் ஷேഖை நேசிக்கிறோமா இல்லையா? சொல்லப்போனால் நம்மளுடைய நேசத்துலேயும் சில கலப்படங்கள் இருக்கலாம். உஸ்தாது, நாசிரு அப்படிங்கிற கலப்படம் இருக்கலாம். அவங்க வந்தாங்க, திருச்சியில் 4 பேர் வந்தாங்களே, எல்லாம் வேலைக்கு போகிறவங்க, லீவு போட்டுட்டு அங்கேருந்து செலவு பண்ணி, காசு செலவு பண்ணி 2-3 மணி நேரம் வந்துட்டு பயானில் உட்காந்துட்டு உடனே கிளம்பி 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் சஃபர் செஞ்சு போயிட்டாங்க. நீங்கள் முத்தஹாபீன ஃபிய லிஸ்ட்டில் வந்துட்டீங்க, அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் நேசித்தவர்கள் லிஸ்ட்டில் வந்துட்டீங்க. 2வது வல் முதஜாலிசீன ஃபிய, அல்லாஹ்வுக்காக வேண்டி அமர்ந்து பேசியவர்கள், அந்த லிஸ்ட்லேயே வந்துட்டீங்க. மஜ்லிஸில் வந்து உட்காந்தோம், டீ கொடுத்தாலும் வந்து உட்காந்துருமா? படசம்சா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மஜ்லிஸ் யாரும் பார்க்க முடியாது. ஒரு டீ கிடையாது, ஒரு பிஸ்கட் கிடையாது, ஒரு சீரணி கிடையாது, ஒரு பொன்னாடை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் 200-300 பேர் கூடுவாங்க, பயான் பேசுவாங்க, காலேஜ் போயிடுவாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மஜ்லிஸ் பார்க்க முடியாது. டீ இல்லாமல் யாராவது மஜ்லிஸ் வருவாங்க, சீரணியாவது அட்லீஸ்ட் கொடுக்கணும்ல. வர்றாங்க, 2-2.5 மணி நேரம் உட்காடுறாங்க, பயான் செய்கிறாங்க, முடிச்சுட்டு எல்லாம் போயிடுறாங்க. மாதம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மஜ்லிஸ் பார்க்க முடியாது. இவ பாருங்க, இப்போ இஹ்லாஸ் ஏற்பட்டுருச்சு. முத்தஜாலிசீன ஃபிய, அல்லாஹ்வுக்காக வேண்டி அமர்ந்தவர்கள் லிஸ்ட்டில் வந்துட்டீங்க. 3வது முத்தஸாவிரீன ஃபிய, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவர் சந்தித்துக் கொண்டீர்கள். ஷேഖை சந்திக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க. காரணம் என்ன? ஒரே காரணம் என்ன? அல்லாஹ்வை காட்டி கொடுக்கிறார்கள். ஷேഖ் சக்காட்ட போனால் 5000 ரூபா காசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்டா, இல்லை பல்லப்படி போய் வேலையாக வந்தீங்க அதுக்காக வந்தீங்கன்னா, இல்லை திருச்சியிலிருந்து சர்க்காரை சந்திக்கணும்னு வந்தீங்க. இப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவர் சந்தித்தவர்கள் லிஸ்ட்டில் வந்துட்டீங்க. 4வது முத்தபாதிலீன ஃபிய, அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்தவர்கள் லிஸ்ட்லேயே நீங்கள் வந்துட்டீங்க. அங்கேருந்து காசு பணம் செலவு பண்ணி வந்தாங்கல்ல, சும்மா வந்தாங்களா? பஸ்ஸில் ஃப்ரீயாக விட்டாங்களா? லேடி மகளிருக்கு ஃப்ரீயாக விட்டாங்களா? அங்கேருந்து திருச்சியிலேருந்து 3 மணி நேரம் எவ்வளோ ஆகும்? 200 ரூபா ஆகுமா? அவ்வளோ செலவு பண்ணி திரும்ப 200 ரூபா செலவு பண்ணிட்டு போனீங்களா இல்லையா? நீங்கள் முத்தபாதிரின் லிஸ்ட்லேயும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்தவர்கள் லிஸ்ட்லேயும் வந்துட்டீங்க. இந்த 4 பேருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? 4ல் ஒரு தன்மை இருந்தாலே எல்லாம் அந்த கூலியை கொடுக்குறான். ஆனால் உங்களுக்கு 4மே வந்துடுச்சு. இதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன? வஜபத் முஹப்பதி, அந்த அடியார்களை நேசிப்பதை என் மீது நான் கடமையாக்கி கொண்டேன். நல்லா சொன்னேன். அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைக்குது பை. விஜய் ஒரு பார்த்து கையாட்டுவாரா? கையாட்டி விட்டால் வாழ்க்கையின் லட்சியம் நிறைவேறி விட்டதுங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், உன்னை நேசிப்பதை என் மேல அவசியமாக்கிட்டேன்னு நல்லா சொல்றான். வஜபத் முஹப்பதி, எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தா பார்த்தீங்களா? அப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் நேசிக்கிறேன்னு சில பேர் ஏற்படுத்தி வச்சுக்கணும். நம்ம ஷேഖை நேசிக்கிறோமா இல்லையா? இதுல ஒன்றுலதான் எந்த விதமான கலப்படமும் இல்லாத நேசம். இது எல்லா நேசத்துலையும் கலப்படம் இருக்கு. உஸ்தாதை நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் இல்லை, வேற உஸ்தாதை நேசிப்பீங்க, வேற அந்த உஸ்தாது வேற என்ன உஸ்தாதை நேசிப்போம். யார் உஸ்தாது பாடம் சொல்லிக்கணும், அதுக்காக நேசிக்கிறோம். எல்லா நேசத்துலையும் கலப்படம் இருக்கும். ஷேഖை நம்ம நேசிக்கிறோமே, இவர்கள் ஷேഖ் என்பதற்காக நேசித்தோம். இவர்கள் அல்லாஹ்வை காட்டி தருகிறார்கள் என்ற ஒரே நோக்கத்தில் நேசித்தோம். அதற்காக வேண்டி அவர்களுக்கு முன்னால் பணிந்தோம், அதற்காக வேண்டி அவர்களுக்கு மரியாதை செய்தோம், அதற்காக வேண்டி அவர்களுக்கு இத்தாஅத் செய்தோம், ஹிதுமத் செஞ்சோம், அதற்காக வேண்டி அவர்களை நேசித்தோம் என்று சொன்னால் இது வஜபத் முஹப்பதியுடைய லிஸ்ட்டில் வந்துட்டோம். அல்லாஹ் அவர்களை நேசிப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான். விளங்குதா இல்லையா? அந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டில் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும். நான் இந்த மனுஷரை நேசிக்கிறேன்ப்பா, எதுக்காக நேசிக்கிறேன்? அவர்கிட்ட பேசினா அல்லாஹ் பற்றி பேசுகிறார், அவர் கூட இருந்தால் ஏதாவது நல்ல விஷயங்கள் தான் பேசுகிறார், அல்லாஹ் பற்றி பேசுகிறார், நல்ல காரியங்கள் பேசுகிறார். அவர் கூட இருந்தால் நான் பாவத்தை விட்டு விளைகிறேன், அவர் கூட இருந்தால் எனக்கு எந்த விதமான பாவம்ன்ற வரமாட்டுது, கெட்ட சிந்தனைகள் வரமாட்டுது, அதுக்காக வேண்டி அவர் கூட இருக்கிறேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா
அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம். விளங்குதா இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் உன் பிரியத்தை கேட்கிறேன். ஓ ஹுப்ப மை யுஹிப்புக, உன்னை யார் நேசிக்கிறாங்களோ அந்த இறைநேசருடைய முஹப்பத்தை நான் கேட்கிறேன். உன்னுடைய முஹப்பத்தை மட்டும் கேட்கல, அந்த உன்னை யார் நேசிக்கிறாங்களோ அவர்களுடைய முஹப்பத்தையும் நான் கேட்கிறேன் அப்படின்னு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நண்பர்களே, இதெல்லாம் அடையாளங்கள். இன்னும் சில அடையாளங்கள் நமக்கு சூஃபியாக்கள் சொல்லி தர்றாங்க. அப்போ இந்த அடையாளங்கள் நம்மள்ட்ட இருக்கான்னு பாருங்க. 3 அடையாளம் சொன்னா என்ன அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் அடையாளம் என்ன? ஹிதுமத்துல் ஹல்க், அன்ஃபஅஹும் லின்னாஸ், மக்களுக்கு எந்த அளவு உங்களால் பிரயோஜனம் ஏற்படுதுன்னு பாருங்க. எந்த அளவுக்கு நம்மள்ட்ட காலையில் ஹிதுமத் ஏற்படுதுன்னு பாருங்க. ரெண்டாவது என்னப்பா? நற்காரியங்கள் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்புகள் திக்ர் செய்யறதுக்கு. நற்காரியம் எவ்வளவோ சொல்றாங்க. கொஞ்ச நேரமாக உட்காந்து அல்லாஹ் வல்ல திக்ர் செய்யுங்க, ஷுஹூது செய்யுங்கன்னு சொல்றாங்க. அது வாய்ப்புகள் நம்ம அதிகப்படுத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? இதனால் வரை இல்லாவிட்டாலும் இதுக்கப்புறம் அதிகப்படுத்த முயற்சி செய்யும். இதுவும் அல்லாஹ் அந்த அடியான் நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம். மூணாவது என்னப்பா? மறந்துட்டீங்களா எல்லாம் சேர்ந்து? மூன்றாவது அடையாளம் என்ன? யார் சொல்லுவா? என்னப்பா? அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிப்பதற்கு சில பேர் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி அல் முத்தஹாபீன ஃபிய, அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிக்கக்கூடியவர்களை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. ஷேഖை உண்மையாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. எந்த விதமான இஹ்லாஸுக்கு புறம்பான எந்த விதமான ரியா, உஜுபு, ஃபஹர், கிப்ர் அனைத்து விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.